ஹைடா வெல்கம் பேக் டு மை சேனல் போர்ட்டல் டு பிஜிஸ் வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பார்ட் ஆஃப் ஜேகே மாமா. ஓகேவா? ஸோ இது எல்லாருமே ஜேகேவோட பயாஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போது ஸ்டார்டிங்கில் ஜேகே தான். ஸோ நம்ஜுன் அண்ணா அவங்க அண்ணா கிட்ட பேசிகிட்ருக்காரு. டே அண்ணா, நான் வரலடா, ப்ளீஸ்டா என்னை விட்டுட்டு போங்களேன்டா, நான் இங்கே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏன் நாங்கள் கூப்பிட்றீங்க? அங்கே நல்லாவே இருக்காது, நான் வரலடா. அதுவும் இல்லாமல் மேரேஜ் வேறு, நிறையா வேலைலாம் வாங்குவீங்க, நான் சத்தியமாக வரமாட்டேன். டேய், இது வேறு சான்ஸ் கிடையாது, நம்ம போய் தான் ஆகணும், புரியுதா? இல்லைனா அண்ணி வீட்டில் இருக்கவங்களாம் நம்மளை தப்பாக நினச்சிருவாங்கடா. சரி வராது, நீயும் மாப்பலாம். அண்ணி நீங்களாச்சும் சொல்லுங்களேன் அண்ணி, அவன்கிட்ட கேட்க மாட்டேங்கிறான் பாருங்க அண்ணி. தம்பி நீங்களும் என்னை கூட வாங்க தம்பி, அங்கே தான் நல்லதுன்னு நானும் நினைக்கிறேன். உங்களை மட்டும் எப்படி தம்பி இங்கே விட்டுட்டு எங்களை போக சொல்கிறீங்க? அங்கே போனாலும் உங்கள் அண்ணன் எப்படியும் ஜேகே என்ன பண்ணுறான், ஜேகே என்ன பண்ணுறான்னு உங்களை பற்றியும் யோசிச்சுட்ருப்பாரு. ஸோ நீங்கள் எங்கள் கூட வர்றது தான் பெட்டர். அங்கே போய்ட்டு உங்கள் அண்ணன் உங்களை பற்றி தான் நினைப்பாரு. அதனால் நீங்கள் எங்கள் கூட வாங்க தயவு செஞ்சு. அண்ணி தம்பி வாங்க தம்பி. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏர்போர்ட் கிளம்பி வந்துட்டு ஏர்போர்ட்லேருந்து இந்தியா வந்து ரீச் ஆயாச்சு. அர்ஜுனோட ஒய்ஃப் பேர் வந்துட்டு கவிதா. ஸோ ஏர்போர்ட்டில் கவிதா அவங்க அம்மா அப்பா அப்புறம் இன்னொரு கார், ஸோ 2 காராக வந்துருக்கு. ஸோ அதில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ஜுனோட ஒய்ஃப், ஸோ நம்ஜுனோட மாமனார் மாமியார் இவங்க 4 பேரும் ஒரு காரில் போகிறாங்க. ஸோ பின்னாடியே ஒரு காரில் தனியாக ஜங்குக்கு வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு குளம் மாதிரி ஒரு இடம்னு வச்சுக்கோங்க. ஸோ வில்லேஜ்லலாம் நிறைய குளம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வில்லேஜ் தான் இது. ஸோ வில்லேஜில் அந்த குளத்தில் ஒரு செட் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து அழகாக ஜாலியாக குளிச்சிட்ருக்காங்க. ஏ வயன், எவ்வளோ நேரம் நீ மூச்சு பிடிச்சிட்ருப்ப, போய் சேர்ந்துடாத. இங்கே கல்யாணத்துக்கு வந்துட்டு சாவு வீடாக மாற்றிடாதடி, கொஞ்சம் தயவு செஞ்சு மேலே எழுந்து வா. அப்போது தண்ணிக்குள்ளே இருந்த ஒரு பொண்ணு எழுந்து வெளியில் வந்துட்டு, என்னடி என்ன சொன்னீங்க? என்னால் தண்ணிக்குள்ளே மூச்சு பிடிக்க முடியாதா? நான் இங்கே வளர்ந்த பொண்ணு, படிக்கிறது வேணால் வெளியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே பேசிகிட்டே இருக்கா. ஸோ அவள் கையில் நிறைய வெள்ளை கலர் தாமரைப்பூ இருக்குது. ஸோ அந்த தாமரைப்பூவோட அந்த தண்ணியோட நனைஞ்சிட்டு அந்த ட்ரெஸ் வந்துட்டு ஒரு மாதிரி, நம்ம தண்ணியில் நினச்சோன்னா ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லாக நம்ம மேலே ஒட்டி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நான் வந்துட்டு தம்ப்நெயிலில் பிக் கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள், அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டில் வெளியில் எழுந்து வரீங்க. ஸோ இதுதான் வயன். ஸோ வயனை பார்த்த உடனே ஜங்குக்கு அப்படியே ஸ்டன் ஆகி காரை ஸ்டாப் பண்ண சொல்லிவிட்டு அந்த பொண்ணையே பார்த்துட்ருக்காரு. ஸோ டிரைவர் வந்து, என்னாச்சு தம்பி என்னாச்சு? இல்லைண்ணா ஒரு 2 மினிட்ஸ் வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ டிரைவரும் என்ன பண்ணுறாருன்னா வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு, சொல்லுங்கள் தம்பி என்னாச்சு? அண்ணா இங்கேருந்து உங்கள் ஊர் எவ்வளோ தூரம்? கொஞ்சம் தூரம் தான் தம்பி. ஏன் தம்பி? இல்லைண்ணா இது வரைக்கும் நான் இந்த பிளேஸை பார்த்ததே இல்லை, இந்த பிளேஸ் ரொம்ப அழகாக இருக்குது, நான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு வரேன், நீங்கள் போங்களேன். தம்பி உங்களுக்கு வழி தெரியுமா? இப்படியே நேராக வந்தால் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும் இல்லைண்ணே? வந்துடும் தம்பி. ஆனால் பரவாயில்ல, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வாங்க. சரி ஓகே அண்ணா, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 200 ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், வெயிட் பண்ணுங்கண்ணா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கேமரா எடுத்துகிட்டு கீழே இறங்கி போயிடுறாரு. ஸோ கீழே போயிட்டு உங்களை அழகாக கேப்சர் பண்ணிடுறாரு. ஸோ அழகாக கேப்சர் பண்ணிவிட்டு எப்படின்னா அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி, இது வந்து ஒரு தப்பான மாதிரி ஃபோட்டோ கிடையாது. ஸோ நேச்சரை ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்கள்ல அழகாக, அந்த மாதிரி உங்களை பார்த்து உங்கள் அழகில் மயங்கிடுறாரு ஜேகே. ஃபர்ஸ்ட் மீட்டில் உங்களுக்கு மயங்கிடுறாரு. மயங்கிட்டு அந்த ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாரு. எடுத்துகிட்டு, இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கால்ல, இவனை பெற்றவன் மட்டும் கையில் கிடச்சானா கோவில் கட்டி கும்பிடலாம், எவ்வளோ அழகாக இருக்கா பா. அந்த தாமரை அழகா அவள் அழகானே தெரியலையே, ஐயோ என்னையும் கிரிஞ்சு டைலாக்லாம் பேச வச்சுட்டாளே அப்படின்ற மாதிரி உங்களையே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. ஸோ அப்போது ஒரு பொண்ணு அவர் மேலே தண்ணி எடுத்து ஊற்றி, ஹலோ ஊருக்கு புதுசா, பொண்ணுங்களை பார்த்தது இல்லையா, என்ன அப்படி பார்க்குறீங்க, கிளம்புங்க, இதெல்லாம் வேறு மாதிரியான ஊர், பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து கூட்டி தோலை உரிச்சிருவாங்க, கிளம்புங்க. என்னமோ உன்னை பார்த்த மாதிரி பேசுகிற, நான் அந்த பொண்ணு தானே பார்த்தேன். எந்த பொண்ணு? அதோ அங்கே வெள்ளை கலர் தாமரை கையில் வச்சுருக்கல, அந்த பொண்ணு தான். சரியாக போச்சு போங்க, அந்த பொண்ணு தான் எங்கள் ஊர் பஞ்சாயத்து தலைவரோட பொண்ணு. உங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் பஞ்சாயத்து தலைவருக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் உயிரோடு இந்த ஊர் திரும்ப மாட்டீங்க. அதையும் தான் பார்க்குறேன். சரி பார்த்ததெல்லாம் போதும், இங்கேருந்து கிளம்புங்க, எங்கள் ஊருக்காரங்களாம் வர நேரமாச்சு. சரி நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்களே, உங்கள் ஊருக்காரங்க பார்க்க மாட்டாங்களா? எங்கள் ஊருக்காரங்களாம் அப்படிலாம் பார்த்தா என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும், அதனால் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் கிளம்புங்க.
இந்தியாவில் பொண்ணுங்க எல்லாருமே இப்படி தானா? எல்லாருமே இப்படி தான். நாங்கள்லாம் ரொம்ப தைரியமான பொண்ணுங்க. ம் தெரியுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவரும் கிளம்பிடுறாரு. ஸோ இப்போ நேராக அப்படியே வீட்டுக்கு போகிறாரு. ஸோ வீட்டுக்கு போன உடனே நம்ஜுன், எங்கடா போன ஜேகே? இல்லைடா நான் வர வழியில் ஒரு இடம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்கலான்னு கீழே இறங்கிட்டேன். அப்படியா? எங்கே காமி, ஃபோட்டோ காமி. இல்லை ஃபோட்டோ நான் அப்புறமா காமிக்கிறேன். எங்கள் அண்ணி எங்கே? உள்ளே போயிருக்காடா. சரி. என்னோடய ரூம் எங்கே? நான் எங்கே தங்கணும்? அங்கே ஒரு ரூம் இருக்குல்ல? ஆமாம், அந்த ரூம் பக்கத்து ரூம் தான் உன்னோட ரூம், சரியா? சரி, நீ எங்கே தங்க போகிற? நான் என் பொண்ணாடி ரூமில் தங்குவேன். ஐயோ வள்ளி இதுடா போடா. எப்பட்றா அப்படி பொண்டாட்டி தாசனா மாறினேன்? பொண்ணுங்களை பார்த்தாலே பிடிக்காதுன்னு சொல்லுவேன். அதுவாடா, இந்தியா பொண்ணுங்க கிட்டே இருக்கிற அது ஒரு வெக்கம், அந்த ஒரு ஃபீல் எல்லாமே தானேடா. அவங்க ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா? அவங்கக்கிட்ட இருக்கிற திமிரா இருக்கட்டும், அவங்க வெக்கப்படுறதுலேருந்து எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும்டா. அதனால தான் எனக்கு உங்கள் அண்ணியை ரொம்ப பிடிச்சதே. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே உங்கள் அண்ணியை மட்டும்தானே நான் செலக்ட் பண்ணேன். அதான் எனக்கே தெரியுமே. ஆனால் நீ சொல்கிறதும் ஒரு விதத்தில் கரெக்டு தான்டா அண்ணா. ஏன்டா, நீ ஏதாச்சும் பொண்ணை பார்த்தியா என்ன? சரி இல்லை. சரி சரி நான் போகிறேன். சரி போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, சாப்பிட்லாம். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேகேவும் அவர் ரூம்குள்ளே போயிடுறாரு. ஸோ இப்போ உங்கள் சைட் பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வரீங்க. அவங்க அம்மா, வயன், ஊருக்கு வந்ததுலேருந்து வீட்டில் என்னைக்காச்சும் தங்கறியாடி? நீ வந்து 2 நாள் ஆச்சு. சரி இன்றைக்கி எங்கே போனேன்? ஆமாம், இன்றைக்கி நான் எங்கே போனேன் தெரியுமா? நான் சின்ன வயசில் ஒரு குளத்தில் போய் குளிச்சுட்டே இருப்பேன்ல, நீ கூட வந்து என்னை திட்டி கூப்பிட்டுட்டு வருவீங்களா, அந்த குளத்துக்கு போனேன். அடி பாவி, அங்கே போய் என்ன பண்ண? அதுவாம்மா, இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த இடத்துல செம்மையாக குளிச்சோமா, ஜாலியாக இருந்துச்சுமா. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறீங்களா, என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா? சரி பசிக்குதுமா. சரிடி அதெல்லாம் இருக்கட்டும், இல்லைன்னா கையில் ஒரே தாமரைப்பூ. அதுவாம்மா, தாமரைப்பூ அங்கே நிறையா இருந்துச்சா, சரி பிரிக்கணும்னு தோணுச்சு, அதனால் பறித்தேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கு பாத்தி கொடுத்துட்டு நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேம்மா. சரி வை, விநாயகருக்கு போடலாம். விநாயகருக்கு தாமரைப்பூ வச்சா விநாயகர் பார்க்க ரொம்ப அழகாக தெரிவார். மா, எனக்காக பறிச்சிட்டு வந்தம்மா. நீங்கள் அண்ணா தாமரைப்பூ, முருகர், விநாயகர் சொல்லிட்டு. அப்போல்லாம் சொல்லக்கூடாது, அது சாமி. போதும்மா, எனக்கு செம்மையாக பசிக்குது. நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன், எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வைங்க. சரிடி, நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. உங்கள் அக்கா வந்திருக்காடி ஊர்லேருந்து. அக்கா மாமா வந்திருக்காங்க. என்னம்மா சொல்கிறீங்க? அக்கா மாமா வந்திருக்காங்களா? ஆமாடி ஓயன், இப்போ குளிச்சுட்டு சீக்கிரமாக வா. மாமா வேறு இப்போ தான் வந்தாங்க. ஸோ பசிக்கும், ஸோ சாப்பிட்ணும். மாமா வந்திருக்காங்க, அக்கா வந்திருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வரேம்மா, ப்ளீஸ். ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வாடி. மாமாம்மா, நான் ஆல்ரெடி குளத்தே குளிச்சிட்டோமா, வருமா போய் அக்காவை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு அவங்க அக்காவை பார்க்க போகிறாங்க, அதாவது கவியை பார்க்க போகிறாங்க. ஸோ கவியை பார்த்தோடனே ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னடி பண்ணுற, என்னடி இது? அதுவா, நான் போய் குளத்தில் குளிச்சுட்டு வந்தேன்னா அம்மா வந்த உடனே சொன்னாங்க நீங்கள் வந்திருக்கீங்கன்னு. ஸோ அதனால தான் வேகமாடி வந்துட்டேன். மிஸ் யூக்கா, எப்படிக்கா இருக்கேன், நல்லா இருக்கியா? வயன், அக்காவை மட்டும்தான் பாப்பியா? அக்காவை மட்டும்தான் விசாரிப்பியா என்ன? ஐயோ மாமா, நீங்கள் எப்போ வந்தீங்க? அம்மா சொன்னாங்க நீங்களும் வந்திருக்கீங்கன்னு. இப்போ மாமா வந்தீங்க? இப்போ தான் வந்தீங்களா? சாப்பிட்டுட்டீங்களா? இல்லை, இப்போ தான் வந்தோம். ஸோ இனிமேல் தான் சாப்பிடணும். சரி, நீயே எப்படியே இருக்கு, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வரலாம்ல? சாரி மாமா, அக்கா வந்திருக்காங்கன்னு சொன்னாங்களா, அதனால தான் எப்படியே ஓடி வந்துட்டேன். கொஞ்சம் இருங்க, நான் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன், நம்மளாம் ஒன்றா சாப்பிட்லாம். நீ வரதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டேன்னா? மாமா, இப்போ தானே மாமா வந்தேன், எல்லோரும் ஒன்றா சாப்பிட்லாம், நம்மளாம் ஒன்றா சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது, லாஸ்ட்டாக கல்யாணத்தில் சாப்பிட்டது. ஆமாம் வயன், நீயும் கிடுகிடுன்னு வளர்ந்துட்ட. அப்போ பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி தெரிஞ்ச, இப்போது நல்லா அழகாக இருக்க. அப்போவே நீ இந்த மாதிரி இருந்தேன்னா நான் உன்னையே கல்யாணம் பண்ணியிருந்திருப்பல்ல. அப்போ கவி வந்து காலை மெரிக்கிறா, ரம்ஜனோட காலை மெரிக்கிறா. ஸோ அக்கா மாமா ஒன்று தூக்கிட்டு போயிட மாட்டேன், சரிங்களா? ஸோ நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் மாமா. சரிடா, நீ போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு, ஸோ நீங்களும் உங்கள் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் வரீங்க. ஸோ இப்போது நீங்கள் வெளியில் வந்துட்டு கடகடன்னு சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, எல்லோரும் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. அப்போது கவி, ஜேகே தம்பி, அம்மா அவங்க நான் போய் கூப்பிட்டேன், அவருக்கு ஏதோ கொஞ்சம் டயர்டாக இருக்காம்மா, தூங்கி எழுந்து அப்புறமா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் நமக்கு மட்டும் சாப்பாடு வைங்கம்மா, அவருக்கு நான் அப்புறமா கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அதாவது நீங்கள் அக்கா ஜேகே மாமா வந்திருக்காங்களா? ஆமாடி வயன், ஏன் உனக்கு தெரியாதா? இல்லை, நான் வந்ததுலேருந்து பார்க்கவே இல்லை. ஜேகே மாமா வந்திருக்காரா?
ஆமாண்டி வந்திருக்கான். அங்கே ரூமில் இருக்கான். சரி சாப்பிட கூப்பிடலையா? கூப்பிட்டேன்டி, அதான் சொன்னேன் அம்மாக்கிட்ட. சரி சரிங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்களும் ஒரு இடத்துல தங்கி படிச்சுட்ருக்கீங்க. ஸோ காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க. அதனால் நீங்கள் லீவில் தான் இங்கே வந்திருப்பீங்க. ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஸோ நீங்களும் போயிருப்பீங்க. ஸோ ஒரு 1/2 hour கழிச்சு ஜேகே வந்துட்டு அண்ணி பசிக்குது, ஏதாச்சும் சாப்பாடு ரெடியாக இருக்கா? ஓகே தம்பி, காலையிலே சாப்பிட கூப்பிட்டேன், நீங்கள் தான் படுத்துட்டீங்க. அதோ லஞ்ச் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு, ஒரு 5 minutes உட்காருங்க, நான் உங்களுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு வரேன். ஓகே அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்காரு. ஸோ அப்போ அந்த டைனிங் டேபிள் மேலே தாமரைப்பூ, நீங்கள் காலையில் பறிச்சுட்டு அந்த தாமரைப்பூ இருக்குல்ல, அது அந்த இடத்துல அப்படியே இருக்குது. ஸோ உங்களுக்கு அவருக்கு அந்த தாமரைப்பூவை பார்த்த உடனே உங்கள் ஞாபகம் வருது. அப்படியே சிரிச்சிட்டே அந்த தாமரைப்பூவை கையில் எடுத்துகிட்டு சிரிச்சிட்டே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ நம்ஜுன் வந்து, என்னடா தாமரைப்பூ இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா என்ன, எப்படி பார்த்துட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தாமரைப்பூ பார்த்த உடனே வேற ஒரு ஞாபகம் வந்துச்சா, அதான் சிரிச்சா. என்ன ஞாபகம்டா, என்கிட்ட சொன்னால் நானும் தெரிஞ்சுப்பல்ல. ஒன்றும் இல்லை, நத்திங். சும்மா இந்த பூ ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஆமாண்டா, ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இந்த பூ இங்கே எப்படி வந்துச்சு? வயன் பறிச்சுட்டு வந்து வச்சுருப்பா. வயனா? யார்? அனியோட தங்கச்சியா? ஆமாம், ஞாபகம் வச்சுருக்கியே, பரவாயில்லையேடா. கல்யாணத்தில் பார்த்தது. ஸோ அதுக்கப்புறம் அவளை பற்றி பார்க்கல. ஸோ இப்போ எப்படி இருக்கா? இப்போ என்னடா, செம்மையாக இருக்கா, அழகாக மாறிட்டாடா. அப்போது பின்னாடி இருந்து நம்ஜுனோட ஒய்ஃப் கவி, என்ன சொன்னீங்க, அழகாக மாறிட்டாளா? இல்லைம்மா, சும்மா சும்மா தம்பிக்கிட்ட சும்மா சொல்லிட்டு இருந்தேன், ஃபன். ஓ சரி சரி. தம்பி இந்தாங்க லஞ்ச் சாப்பிடுங்க. அண்ணி நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா? இல்லை, நாங்களாம் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டோம். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நாங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டோம். நீங்கள் தான் மார்னிங் சாப்பிடவே இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க தம்பி. ஓகே அண்ணி, நான் சாப்பிட்றேன். வயனை பார்த்ததே இல்லை, எப்படி இருக்கா பாப்பா? என் வயனை குட்டி குழந்தையா? இன்னும் பாப்பா பாப்பான்னு சொல்லிட்டுருக்கீங்க. அவள் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்கா தம்பி. இல்லை அண்ணி, அப்போ சின்ன பிள்ளையா பார்த்ததில்ல, அதனால தான் அப்படி கேட்டேன். இப்போ தான் வெளியில் போனா, காலையில் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டோம். அப்போவே கேட்டா ஜேகே மாமா வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. ஓ அப்படிங்களா அண்ணி? சரிங்க அண்ணி, நான் அப்புறமா வருவேல்ல, அப்போ பார்த்துக்கிறேன். ஓகே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாமரைப்பூ கீழே வச்சுட்டு சாப்பிட்றீங்க. ஸோ என்ன அந்த தாமரைப்பூ அப்படி பார்த்துட்டு இருந்தீங்க ஜேகே? இல்லை அண்ணி, சும்மா தான் தாமரைப்பூ நல்லா இருக்கேன்னு பார்த்தேன். சரி இப்போ அப்படியே ஜங்குக்கு லஞ்சு சாப்பிட்டுட்டு திரும்பவும் போய் படுத்துறாரு. அவருக்கு ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்கனால திரும்ப போய் படுத்துறாரு. ஸோ ஈவினிங் போல் எல்லோரும் வெளியில் ஹாலில் உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் ப்ளஸ் டீ அந்த மாதிரி குடிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்போது வயன் நம்ஜுன் எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்க மாதிரி ஜேகேக்கு ஏதோ சவுண்ட் கேட்குது. அப்போது எழுந்திரிச்சு வெளியில் வரலான்னு சொல்லிட்டு எழுந்து பார்க்கும்போது தான் குடுகுடுன்னு ஓடுற சவுண்டு. ஸோ அந்த கொலுசு சவுண்ட் மட்டும் தான் ஜேகேக்கு கேட்குது. ஸோ கொலுசு சவுண்டில் அவருக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. இந்த கொலுசு சவுண்டு ரொம்ப அழகாக இருக்குது, அது மட்டும் இனிமையாக கேட்குற மாதிரி இருக்குது. கொலுசு சவுண்டு கேட்ட உடனே, யாராக இருக்கும் இந்த பொண்ணு, கொலுசு சவுண்டு அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளியில் உட்காந்துருக்கறதுனால இவரும் வந்து அவங்க கூடவே உட்கார்றாரு. ஸோ இப்போ ஜேகேக்கும் காஃபி இல்லை டீ ஏதோ ஒன்று சம்திங் தராங்க. ஸோ அவரும் குடிச்சு முடிச்சுட்டு, எங்கே வந்ததுலேருந்து எல்லாரையும் பார்த்துட்டேன், பயனை மட்டும் பார்க்கவே இல்லை. ஐயோ பயன் இப்போ தான் போனா, இப்போ தான் இங்கேருந்து எழுந்திரிச்சு போனாலே. இவ்வளோ நேரம் இங்கே தான் உட்காந்து நம்ஜன் கிட்ட வம்பு வாங்கிட்டு இருந்தா தம்பி. ஓ அப்படிங்களா? சரி நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் போல். அவளை வந்து பார்க்கவே இல்லை, ரொம்ப பிஸி ஆகிட்டா போல். இல்லைப்பா, ஊர்லேருந்து அவளும் இப்போ தான் வந்தாளா, ஸோ அதனால தான் ரொம்ப பிஸியாக இருக்கா. பசங்கள்லாம் வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. ஓஹோ, வயனுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக? பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க தான். ஸோ வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அவள் இங்கேயே எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருந்துகிட்டே இருப்பாளா. ஸோ இப்போ திடீர்னு ஊரில் இல்லைனோடனே அவள் எப்போ வருவான்னு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், எல்லாம் கூப்பிட்டு போயிடுறாங்க. ஓகே, எங்கேயாச்சும் இங்கே வெளியில் போக முடியுமா? போகலாம் தம்பி, பின்னாடி வயல்லாம் இருக்குது, ஸோ அந்த பக்கம் போங்களேன், நல்லாயிருக்கும். அப்படிங்களா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிடுறாரு. ஸோ இப்போ நீங்கள் அவர் கிளம்புன உடனே நீங்கள் உள்ளே என்ட்ராகுறீங்க. என்ட்ரானதும், அம்மா ப்ளீஸ்மா, பசங்கள்லாம் நைட் ஷோ படத்துக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்றாங்கம்மா. ஏன் இப்படி பண்ணுற? ஊருக்கு வந்தேன்னா வீட்டில் இருக்க மாட்டியா? வந்ததுலேருந்து வெளியில் தான் சுற்றிட்டுருக்க. நைட்லையாச்சும் வீட்டில் வந்து தூங்குறேன்னு பார்த்தா இப்போது அதுக்கும் எங்கேயோ வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டுருக்க வயன். அம்மா ப்ளீஸ்மா, இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டுமா நைட் ஷோம்மா, ப்ளீஸ்மா, அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதம்மா. அப்புறம் நீ எப்படி போயிட்டு எப்படி வருவ? அம்மாம்மா அதில் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நீ அப்பா கிட்ட மட்டும் சொல்லாத. அப்பா கேட்டால் நான் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டேன்னு மட்டும் சொல்லுமா ப்ளீஸ். சரி உன் மாமா கேட்டால் என்ன சொல்லட்டும்? அக்கா கிட்டேயும் மாமா கிட்டேயும்
அதையே சொல்லிவிடுங்க, நான் சீக்கிரமாக சாப்பிட்டு தூங்க போயிட்டேனே சொல்லிவிடுங்க. சரியாம்மா? ஏதோ பண்ணுற, பட் ஆனால் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடணும். அம்மா கரெக்டாக 1 மணிக்கெலாம் வந்துடுவோம்மா. 1 மணிக்கா? அம்மா நைட் ஷோ அப்போ தாம்மா முடியும். என்னமோ பண்ணுவேன், நீ பண்ணுறதானே எனக்கு எதுவுமே சரியாக தெரியல. பத்திரமா வீட்டுக்கு வரலன்னா உனக்கு இருக்கு பாரேன், சூடு வச்சிருவேன் காலில். நான் இன்னும் குழந்தை கிடையாதும்மா, நான் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவேன், வரலன்னா இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நீங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பி ஓடி போயிடுறீங்க. ஸோ இப்போ எல்லாருமே சாப்பிட்டுட்டு அப்படியே நைட்டு படுத்து தூங்கிடுறாங்க. நம்ம ஜேகே தான் வந்த டயர்டில் நல்லா தூங்கிட்டாருல்ல. ஸோ இப்போ அவருக்கு சுத்தமாக தூக்கமே வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி எப்படியும் லைட்டாக அலைஞ்சிட்டே இருக்கார். ஸோ தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் வரலான்னு சொல்லிட்டு அப்போ தான் அவர் வந்திருப்பார். அப்போ நீங்கள் மெல்லமாக நடந்து வரீங்க, அந்த கொலுசு சவுண்டு மட்டும் அவருக்கு கேட்குது. கொலுசு சவுண்டை மட்டுமே அவர் நல்லா உத்து கவனிச்சிட்டே இருக்கார். அது என்னடானா உள்ளே அப்படியே அவர் இருக்கிற பக்கமாகவே வந்துட்டுருக்கு. ஸோ அவருக்கு ஒன்றுமே புரியல, ஒரு வேளை திருடியாக இருப்பாளோ, ஒரு வேளை திருடனாக இருப்பானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே அவரும் அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு. அந்த கொலுசு மெல்ல மெல்லமாக அவரை நோக்கியே வந்துகிட்டே இருக்கா. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்போ ஒரு இடத்துல அப்படியே ஒளிஞ்சிட்டு பின்னாடி இருந்து வந்து உங்களை அப்படியே கெட்டியமாக பிடிச்சிட்டு திருடி கண்டுபிடிச்சிட்டேன், எத்தனை நாளாக நடக்குது இதான், என் அண்ணி வீட்லேயே திருட வந்திருக்கியா, என் மாமா என்ன நீ வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு போகலாம், எடுத்துகிட்டு போய் திருடிட்டு போய் சாப்பிட்லான்னு சொல்லியா சம்பாதிச்சு வச்சிட்ருக்காரு எங்கள் மாமா, என்ன நினச்சிட்ருக்க நீ, வசமாக மாட்டேன, எத்தனை நாளாக நடக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாயை பிடிச்சி அடக்கி வச்சுட்டு உங்களையும் அப்படியே நெருக்கமாக பிடிச்சி வச்சிடுறாரு. ஸோ எல்லோரும் லைட்டை போட்டு வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அது நீங்கள். தம்பி இது திருடி கிடையாது அத்தை, உங்களுக்கு தெரியாது அத்தை, இது எத்தனை நாள் நடக்குதுன்னு தெரியல, பின்னாடி செவ்வரேதி குதிச்சு வந்திருக்கா போல், பின்வாசல் வழியாக தான் வந்தா இவன், நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்கள், திருட வந்தவன் எவ்வளோ மேக்கப்லாம் போட்டு வந்திருக்கா பார்த்தீங்களா, எத்தனை நாள் நடக்குது இந்த மேக்கப்லாம், நீ எங்கே வாங்கினியா இல்லை இதுவும் திருடி தான் எடுத்து போட்டுட்டு வந்திருக்கியா, ஜெய் கம்முனி இருடோ. அண்ணா உனக்கு தான் மாமியார் வீட்டு மேலே அக்கறை இல்லை, எனக்கு என் அத்தை மாமா வீட்டு மேலே அக்கறை இருக்குது, இது என் அண்ணியோட வீடு, என் அண்ணி சத்தா யாரும் எடுத்துகிட்டு போக விட மாட்டேன், அது வயன் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு உங்களை கீழே விட்டுடுறாரு. வயனா அப்படின்னு சொல்லிட்டு லைட் எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க இல்லையா, அவர் பின்னாடி இருந்து தூக்கி வச்சுருக்கனால உங்கள் ஃபேஸ் அவர் இன்னும் பார்க்கல. ஸோ இப்போ தான் அவர் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு பெரிய ஷாக்கு. நீ 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 தானே அந்த குளத்தில் தாமரை, கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை மிதிக்கிறீங்க. ஸோ அவரும் என்னடா ஆச்சு, ஒன்றும் இல்லை, நான் இந்த பொண்ணு காலை மிதிக்குது, என்னவா என்ன ஆச்சு, ஒன்றும் இல்லை மாமா, நான் இந்த நேரத்தில் நீ எங்கே போயிட்டு வர, நான் வெளில மாமா பின்னாடி ரெஸ்ட் ரூம் போகலான்னு போனேன், போயிட்டு வரும்போது தான் இவர் தப்பாக நினச்சி இப்படி நடந்துருச்சு. சரி ஜேகே நீ போய் தூங்கு, நானும் போய் தூங்குறேன், தூக்கம் வரது கொஞ்சம் டயர்டாக இருக்குடா, நீயாச்சும் வந்தலன்னு தூங்கினேன், நான் தூங்கவே இல்லை, சரி நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் போயிடுறாரு. எல்லாருமே போயிடுறாங்க. அப்போ நீங்கள் உங்கள் ரூமுக்கு மாதிரி உள்ளே போகிறீங்க. ஸோ போனோடனே எல்லோரும் உள்ளே போயிட்டாங்களா. ஸோ அப்போ நீங்கள் டக்குனு ஜேகே ரூமில் பூந்துடுறீங்க. டேய் என்ன நினச்சிட்ருக்க, எங்கள் வீட்டை என்ன போட்டு கொடுத்துலான்னு பார்க்குறியா, என்ன நீ வெளியில் பூனை மாதிரி இருந்த, இப்போ இப்படி பேசுகிற, என்ன நினச்சிட்ருக்க, இந்த கிராமத்து பொண்ணு இருப்பாங்களே அந்த மாதிரி நினச்சிட்ருக்கியா, மவனே அவ்வளோதான் சொல்லிட்டேன், நானே வீட்டுக்கு தெரியாமல் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் நைட் ஷோ போயிட்டு வரேன், என்ன போட்டு கொடுக்கலான்னு பார்க்குறியா, இது என் வீடு, என்னை மீறி அந்த திருடனாச்சும் வந்துடுவானா என்ன, ஏன் நீயே பெரிய திருடியா, ஏய் மாமனாச்சேன்னு பார்க்குறேன் புரியுதா, இல்லைன்னு வச்சுக்கோ என்னடி என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவரை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறீங்க, லிப்லாக் அடிச்சிடுறீங்க. அவர் ஒன்றுமே புரியல, அமைதியாக இருக்கார். என்னடி பண்ணுற அப்படின்ற மாதிரி அவரோட கண்ணெல்லாம் பெருசாக ஆகுது. ஸோ வாய்டாக ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன கிராமத்து பொண்ணு கருப்பு அது இதுன்னு பேசுவாளே, இப்போ இவளே கிஸ் பண்ணுறாளேன்னு யோசிக்கிறியா, நான் இந்த கல்ச்சரில் வளரல, வேறு கல்ச்சரில் வளர்ந்துருக்கேன், இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம், அப்புறம் உன்னோட கருப்புக்கு நான் பொறுப்பு கிடையாது, இனிமேல் என்கிட்ட வால் ஆட்டுவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி தும்முறு மேலே பேசுகிறீங்க. அப்போது ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் சொல்லிவிட்டு திரும்பும்போது உங்களை பின்னாடி ஹக் பண்ணி பெட்டு மேலே போட்டுடுறாரு. ஸோ நீங்களும் ஏய் என்ன பண்ணுற, இந்த எல்லாத்தையும் வேறு எவகிட்டேது வச்சுக்கோ, என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னது என்ன சொன்ன உன்கிட்ட வச்சுக்கக்கூடாதா, இப்போ உன்னை என்ன பண்ணுறேன்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே கையை எடுத்துகிட்டு வந்து உங்களோட லிப்ஸ் கிட்ட வைக்கிறாரு. நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா உங்களோட கழுத்து
அப்புறம் உங்களோட செஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கையை கீழே இறக்கிட்டு வந்து உங்கள் ஹிப்பில் பிடிச்சி நல்லா கிள்ளி விட்டுறாரு. கிள்ளி விட்டதும் ஆ என்னடா பண்ணுற, எனக்கு வலிக்குது. நானும் இந்த கல்ச்சரில் வளரல, வேறு கல்ச்சரில் தான் வளர்ந்தேன். உன்னை விட எனக்கு நிறைய விஷயம் தெரியும், பண்ணட்டுமா அப்படின்றாரு. நீங்கள் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அவரை தள்ளி விட்டுட்டு குடு குடு குடுன்னு உங்கள் ரூமுக்கு ஓடிடுறீங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இது வந்து பார்ட் எஃப்எஃபாக போடலாமா, இல்லை அடுத்து ஒன் ஷாட்டோட இதை முடிச்சிடலாமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு தான் இதை பார்ட் எஃப்எஃபாக கொண்டு போகலாமா இல்லை சீக்கிரமாக முடிச்சிடலாமா அப்படின்றத நான் டிசைட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்காகவும் ஸோ இந்த சேனலில் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மாதிரியே இன்னும் 2 பேர் என்னோடய சேனலில் வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோடது எல்லாமே நீங்கள் என்னோடய யூடியூப்பை செக் பண்ணிங்கன்னா அந்த சேனலில் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் போய் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் பிடிச்ச சீன் பிடிக்காத சீன் ரெண்டுத்தையுமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை என்கிட்ட ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை பிடிக்கல, இதை நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும். ஸோ கொடுத்துட்டே இருங்க. இது மறக்காமல் பார்ட் எஃப்எஃபாக போடலாமா வேண்டாமான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஆல் பாய்.